எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இன்னைக்கு ஸ்பைசி டொமேட்டோ ப்ரான் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ ப்ரான் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. 3 பெரிய வெங்காயம் கழுவிட்டு நறுக்குனது, பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிஞ்சதும், அதில் நறுக்கி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறலாம். செம்ம அட்டகாசமாக இருக்கும் இந்த டொமேட்டோ ப்ரான் கறி. கட்டாயம் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு, வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினதும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துட்டு, இப்போ இதுக்கு மசாலா பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னா 2 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. சிம்மில் தான் இருக்கணும், இல்லைனா கரிஞ்சு போயிடும். இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் இந்த வெங்காய பூண்டோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அடுப்பு வந்து சிம்மில் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அடி பிடிச்சிரும். அதனால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நான் வந்து 3 பெரிய வெங்காயத்துக்கு 4 பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கிறேங்க. 4லேருந்து 5 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து மெயினானதே வந்து இதோடது வந்து தக்காளி பேஸ் தான், டொமேட்டோ ப்ரான் கறி அப்படின்றதுனால. இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்குறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்போயே நான் வந்து ப்ரானுக்கூட சேர்த்தே உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா இந்த உப்பை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, மறுபடியும் இதை வந்து மூடி போட்டு இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம அதை அப்படியே விட்டுறலாங்க. சைடில் இருக்க மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்றா இது பண்ணி விட்டுறலாம். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம மூடியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்குது. எப்போதுமே ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ரான் வாங்கக்கூடாது. இறால் வந்து சின்ன இறாலாக தான் இருக்கணும். எனக்கு வந்து இதில் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருந்தது. நான் தான் வந்து வாங்கிட்டு வந்து உள்ளே இருக்கிற அந்த கருப்பு கலரில் இருக்க அந்த குடல் மாதிரி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா 4-5 தடவை கழுவி வச்சுருக்கேன். இப்போ சைடில் வந்து குக்கரில் வந்து சாதம் வச்சுட்டேன். ஒரே டொமேட்டோ கறியாக வச்சுட போகிறேங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அந்த இறாலை வந்து 5 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி அப்படியே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கட்டாயம் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. இதை வந்து மறுபடியும் மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டுறணும். தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க. ஆனால் ப்ரானில் வந்து தண்ணியெலாம் எவ்வளோ எவாப்ரேட் ஆகி வெளியில் வந்திருக்கு பாருங்கள். கழுவி வச்சுருக்க மல்லி இலையை சேர்த்துட்டு கரெக்டாக 5 நிமிஷம் தான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கார சாரமான அப்படி சுள்ளுன்னு இருக்கக்கூடிய டொமேட்டோ ப்ரான் கறி வந்து தயாராகிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே. தண்ணி வந்து சுத்தமாக சேர்த்துறாதீங்க, ப்ரான்லேருந்தே வெளியில் வரும். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து சுத்தமாக நல்லா இருக்காது. உங்களுக்கு நான் வந்து வெளிச்சத்தில் வந்து இங்கே காமிக்கிறேன் பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுட சுட சாதம், அது கூட வந்து அப்பளம் தான் சைட் டிஷ்க்கு வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து இது சைடில் வந்து ஒரு தக்காளி ரசம் வச்சு சாப்பிட்டாச்சுங்க. அந்த ப்ரான் கறியோட டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஸ்பைஸியாக டேங்கியாக அவ்வளோ நல்லா இருந்தது. மிஸ் பண்ணாமல் கட்டாயம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ப்ரான் கறியை வந்து செஞ்சு சாப்பிட்டு உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க. செம எம்மியான அந்த ப்ரான் கறி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த சண்டே அல்லது நாளைக்கு கூட புதன்கிழமை செஞ்சு சாப்பிட்டு உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரான் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.